வணக்கம். அன்பார்ந்த யூடியூப் வாடிக்கையாளருக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குருப்பெயர்ச்சி பெண்களை பற்றி ஒரு வீடியோ பார்த்து வரோம். அதில் இந்த வரக்கூடிய 2012ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி தமிழ் வருடத்துக்கு நந்தன வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சாக கொடுத்துருக்காங்க. இப்படி ஆகக்கூடிய பேச்சு எடுத்துட்டாக்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்களாக இருக்குன்னு பாட்டு வர்றோம். அப்படி பாட்டு வகையில் பார்த்தோன்னாக்க நிச்சயம் இந்த ராசிக்காரங்க பயந்துருப்பாங்க. காரணம் எத்தனையோ பேப்பரில் டிவிலெலாம் பார்த்துருப்பாங்க. ஒரு அனுபவம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சில செய்திகளை கண்டு அழண்டிருப்பாங்க. காரணம் 6ல் குரு போனால் சிரமமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிச்சயம் அது கிடையாது. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தனுசு ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தனுசு ராசிநாதனே குரு பகவான் தான். அந்த குரு பகவான் போய் நிச்சயம் சிரமப்படுத்த மாட்டார். யாருக்கு? தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிற அமைப்பு. என்னங்க எப்போ கேட்டாலும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்படின்னு இப்போ எப்போதும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அனுபவிக்கிற எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்றீங்க. காரணம் அவங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு திசா புக்திகள் எதுவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கும். அது பர்சனல். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஜென்ரல் டிரான்சிட் ஃபோர்காஸ்ட், அதாவது பொதுவாக கோச்சார பலம் எடுத்தால் அந்த கோச்சார பலம் பார்த்தீங்கன்னாக்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலன்களாம் அப்படின்னு தான் பார்த்து வரும். அப்போ திசா புக்தி சரியில்லைன்னா கோச்சார பலம் சரியில்லைன்னா திசா புக்தி, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றுலேயே தான் ஒன்று இருக்கும். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது எனவே இப்போ பொதுப்படையாக பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2012ஆம் ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு பலனாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க குரு பகவான் போய் 6ல் உட்காந்துருப்பார். உட்காந்தாலும் அவர் என்ன வாருமே தன்னுடைய பேர் கெட்டு போகணும். சும்மா மன ரீதியாக இப்போ இவங்களே போட்டு வளட்டிக்குவாங்க. அதேமாதிரி ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் சிரமத்தை உண்டு பண்ணும். வாக்குக்கு பங்கம் வரும், வாக்குக்கு மரியாதை எல்லாம் போகும். அப்போ அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ராசிக்காரங்க என்னதான் பெருசாக இருந்தாலும், ஏன்னா கடந்த ஒரு வருஷம் நிச்சயம் இந்த ராசிக்காரங்க ரொம்ப இதாக இருந்திருப்பாங்க, சூப்பராக இருந்திருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க இந்த குரு பகவான் கடந்த வருடம் இருந்த பயிற்சிங்கிறது நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். 5ல் இருந்த குரு பகவான் 5ஆம் பாரையும் 7ஆம் பாரையும் 11ஆம் பாரையும் பார்த்துருப்பார், 9ஆம் பாரையும் பார்த்துருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்க பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இருந்திருக்கும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு போகணும்னா போய் இருப்பீங்க. முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி வெற்றி வரணுங்க அமைப்பு. அதே மாதிரி வழக்குகள் எதுவும் நிலுவையில் இருந்தால் அந்த வழக்கெல்லாம் தீர்வு கருண அமைப்பு வந்திருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும். கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தைய பிறக்காதவங்களுக்கு கடந்த 2011லேருந்து இந்த 2012க்குள்ளார குழந்தை பிறந்திருக்குங்க அமைப்பு. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்களை பேருக்குனா ஒரு பதவி புகழ் அந்தஸ்து தேடி வரணும், பொறுப்பு தேடி வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சு. அப்போ எல்லாமே இருந்துச்சு இந்த ராசிக்காரங்களுக்கு. ராசிக்காரங்க தன்னுடைய அறியாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த 2012ஆம் ஆண்டு இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். எப்படி கவனமாக இருக்கணும்னாக்கா அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அதே மாதிரி தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க அடுத்தவங்கள்ட்ட அனாவசியமாக பேச வேண்டாம். இதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பாக இது சேர்த்த வேண்டாம். சேர்த்திருந்தா நீ கொஞ்சம் தற்சமயம் அதிசயம் எதுவும் முடிவுகள் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவுங்கிறது சொல்ல தேவையில்லை. இந்த செலவு இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு. என்ன காரணம்? செலவு சுப விரயமாக இருக்கும். எதுவும் ஊடுவாசம் வாங்கணுன்னாக்க வாங்க வேண்டியது இருக்கும். அதுமாதிரி எது ஊடுவாசம் வாங்கியிருந்தாங்கனாக்க என்ன பண்ணுனாக்க ராசிக்காரங்களுக்கு மராமத்து பண்ணி இருந்திருக்கும் அந்த வீட்டில். அந்த மராமத்து பண்ணி முடிகிற மாதிரி இருக்கும். வண்டி வாகனத்தை வாங்குற மாதிரி திங்க் பண்ணவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. வண்டி வாகனம் இது ஏற்கனவே வாங்கி வாகனத்தில் மராமத்து பண்ணியிருந்திருக்கும். அதை ரிப்பேர் பண்ணி வண்டி ஓட்டலாம். இந்த ஒரு அமைப்பு தான். அப்போ இந்த டைமில் புதுசாக எதுவும் ஒன்றும் வாங்க வேண்டாம். வாங்கினா அது வாங்கின கையிலே பழசாக ஆகும் அப்படிங்கிற அமைப்பு. மற்றபடி இந்த ஜாதகங்கள் இந்த ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்க பொதுப்படையாக பார்த்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குங்கிற அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்மாமன் வெளில கொஞ்சம் சத்தமுத்தம் போகும். கூட பிறந்தவங்கள கொஞ்சம் கருத்து வேறுபாடு போகும். ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் சிரமத்தை காமிக்கும். நீர் சம்பந்தமான வைத்தியத்தை காமிக்கும். அப்படிங்கிறதா இருக்கும். இதுதான் இந்த ராசிக்காரங்களுக்கு. மற்றபடி எந்த விஷயத்துக்கும் பயப்பட தேவையில்லை. தொழில் ரீதியாகவும் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி தான் உண்டு தான் வேலை உண்டு தான் போதும். ஒரு சிலருக்கு என்னங்க
எனக்கு 5 வருஷமா நல்லாவே இருக்கு, நீங்க வந்து என்னங்க இப்போ திடீர்னு சொல்றீங்களா அப்படின்னாக்க அது வந்து உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற திசாபுக்தி. அந்த திசாபுக்தி வந்து நிச்சயம் வந்து திசாபுக்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் மோஸ்ட் வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணும். திசாபுக்தி ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணா பட்சத்தில் தான் வந்து கோச்சாரத்தை பார்க்கணும். அப்போ வந்து கோச்சார ரீதியாக வந்து தனுராசிக்காரர்களுக்கு தற்சமயம் வந்து ஒரு 70% வந்து சுமாரான பலன்களை சொல்லுங்க அமைப்பு. மேலும் இந்த குரு பயிற்சி வந்து இந்த தனுராசிக்காரர்களுக்கு பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிங்க. வேற ஏதேனும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாக்க நீங்கள் நிச்சயம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 நீங்கள் வந்து கொடுத்து வாங்க. உங்களுக்கு தான் நாங்கள் பார்த்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.